இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இயேசுவின் நாமம் மேலான நாமம். பிரியமானவர்களே, இயேசு 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 என்று தான் சொல்லி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்குள்ளே நாம் சுகமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். எது வேண்டுமானாலும் நாம் இயேசுவின் இடத்துல கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே தைரியமாக நுழைகிறோம். ஏனென்றால் அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற உலக ஜனங்களை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இயேசுவுக்குள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்களுக்கு பலத்த துருகம். நம்ம எப்போ வேணாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். இன்னைக்கு கூட என்னென்ன விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அத்தனையும் ஆண்டவர் கொடுப்பாராக. உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் பதிலை கொடுத்து தான் அனுப்புவார். அப்படி நம்ம ஆண்டவரால் நிரம்ப போகிறோம், இயேசுவால் நிரம்ப போகிறோம். இந்த உலகத்திற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நம்ம ஆண்டவருக்கு முதலாவது நம்மை தாழ்த்தும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது எல்லா அசுத்தங்களும் நம்மை விட்டு ஒழியும். நாம் இயேசுவை போல மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமம். பிரியமானவர்களே, என்னுடைய தாயார் திருமணமான பொழுது என்னுடைய தந்தை ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள். கிறிஸ்துவ ஆலயத்தில் தான் அவர்களுக்கு திருமணமானது. ஆனாலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தபடினாலே என்னுடைய அம்மா அடிக்கடி, ஆண்டவரே என்னுடைய கணவரை ரட்சியும், என்னுடைய கணவரை ரட்சியும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க குடும்பத்தினர் இயேசுவை அவர்கள் வணங்குகிறபடினாலே மிகவும் துன்பப்படுத்தினார்கள். அவங்க என்னுடைய அம்மா மட்டும்தான் இயேசுவை அறிந்தவர்கள், அவங்க குடும்பத்தினர் முழுவதும் இயேசுவை அறியாதவர்கள். அதனால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் எங்கள் அம்மா இயேசுவை விடவே இல்லை. ஆண்டவரே, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் இப்படி செய்கிறார்கள், இவங்களெல்லாம் ரட்சியும் ரட்சியும், இந்த ஊராரை ரட்சியும், என்னுடைய குடும்பத்தாரை ரட்சியும், என்னுடைய கணவரை ரட்சியும் என்று ஜெபித்து கொண்டே இருப்பார்கள், விடாமல் ஜெபிப்பார்கள். இயேசுவின் நாமத்தை தான் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய அம்மா உயிரோடு இல்லை, ஆனாலும் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாமல், ஆண்டவருடைய கிருபையை அவர்களை விட்டு விலக்காமல், அவர்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். என்னுடைய அப்பாவை ரட்சித்ததோடு கூட அந்த ஊராரையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளையை ஆண்டவர் இன்றைக்கு ரட்சித்து ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாற்றியிருக்கிறார். அப்படி இன்றைக்கு உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். பிரியமானவர்களே, எங்கள் அம்மா கொஞ்ச நாள் ஜெபிக்கலை, 20 வருஷத்திற்கு மேலே ஜெபித்தார்கள். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதிலை தாரும், பதிலை தாரும் என்று ஜெபித்தார்கள். 1961 அவர்களுக்கு திருமணமானது. ஆனால் 86 தான் என்னுடைய அப்பா ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அவ்வளோ வருஷம் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரா? பிரியமானவர்களே,
இந்த நாட்களில் எல்லாம் துரிதமாக நடக்கிறது. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருக்காக வருஷ காலமாக ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் கேட்ட உடனே ஆண்டவர் ஊற்றுகிறார், கேட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, கானானிய ஸ்திரீயை பாருங்கள், அவளும் அப்படி தான் இயேசுவினிடத்தில் போனாள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் போனாள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கதறினாள். அவளுடைய மகள் பிசாசு பிடித்திருந்தாள். ஆண்டவரே, என் பிள்ளையை விடுவியும் என்று அவருடைய கால்களுக்கு கீழே விழுந்து பணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டாள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று அவளை தள்ளிவிட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது என்று சொன்னார். ஆனாலும் அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பாருங்கள். பிள்ளைகள் மேஜையில் இருக்கிற அப்ப துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்னாள். அதை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கினார். சீஷர்கள் கூட, இவள் உம்மை அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஸ்திரீயோ ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டாள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரே லைக் எ பெஸ்ட், கிவ் ஜீசஸ் நோ ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அரிக்கிற பூச்சியை போல் ஆண்டவர் நல்ல நச்சரிங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் அவரை விடாதுங்க. அவருக்கு இளைப்பாறுதலே கொடுக்காதீங்க, ஜெபித்து கொண்டே இருங்க என்று அந்த பழமொழி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி தான் நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள்ல, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை தள்ளவே மாட்டார். தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார். நீங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதன்படி நான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். இல்லை என்றால் நான் எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில், எங்கேயோ ஒரு சின்ன வீட்டில் இருந்திருப்பேன். ஆனால் என்னுடைய தாயின் ஜெபத்தை நிமித்தமாக கர்த்தர் என்னுடைய தகப்பனாரை மாத்திரம் அல்ல, பிள்ளைகளாகிய எங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். தாய்மார்களே, உங்களுக்காக நான் சொல்லட்டும், தகப்பன்மார்களே உங்களுக்காக நான் சொல்லட்டும், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சந்ததி சந்ததியாக கர்த்தரை சேவிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதோடு கூட கர்த்தரை சேவிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரியை போல் இன்னைக்கு ஆண்டவரை நச்சரிக்க போகிறோம். நம்ம இப்போ ஜெபிப்போமா? ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்திற்குள்ளே மது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, உம்மிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் வருவதாக, பதில் வருவதாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம். பிரியமானவர்களே, கானானிய ஸ்திரீயை போல ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? அப்பா, என்னை நிரப்பும், இந்த கால வேளையில் என்னை நிரப்பும் என்று கேட்போமா? ஆண்டவர் இப்பொழுது இறங்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இறங்குகிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, உம்மால் நிரப்புவீராக, இயேசுவால் முழுவதும் நிரப்புவீராக. இயேசுவுக்கு இப்பொழுது இடம் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நிரப்பும் என்று கேட்போமா? சின்ன பிள்ளைகளை கேளுங்க பிரியமானவர்களே,
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், எவளும் பெற்றுக்கொள்வாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இதுவரைக்கும் தடைகள் இருந்திருக்கலாம், இனிமேல் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடுகிறார், உடைத்து போடுகிறார். தடைகளை உடைக்கிறவர் இறங்குகிறார். ஆவியின் மழையை ஊற்றுகிறார், இப்பொழுது ஊற்றுகிறார். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேச வேண்டுமென்றால் பேசுங்க பிரியமானவர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது. வெறுமையா இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இயேசுவால் நிரம்பி வழிகிறது. நிரம்பிக் கொள்ளுங்க, நிரம்பிக் கொள்ளுங்க. கர்த்தரால் நிரம்பிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வைராக்கிய ஆவி இறங்குகிறது, இறங்குகிறது. வைராக்கியமாக ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி இறங்குகிறது, இறங்குகிறது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி, பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய பலன் இறங்குகிறது, கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது. ஸ்தோத்திரம் அப்பா. உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சோர்வின் ஆவிகளும் ஒழிந்து போகட்டும், எல்லா அந்தகார சூழ்நிலைகளும் மாறட்டும், மாறட்டும். இப்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குகிறது, கர்த்தருடைய பிரகாசம் இறங்குகிறது. கர்த்தரால் நிரம்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்தை முழுவதும் நிரப்புகிறார், உங்களை நிரப்புகிறார். எங்கெங்க நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாயை நல்லா திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஊற்றுவீராக, ஆவியின் மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஒருவருடைய ஜெபமாவது கேட்கப்படாமல் போகக்கூடாது சுவாமி. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பதில்கள் இறங்கட்டும்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க வாயினால ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க பிரியமானவர்களே. விசுவாசித்து அவரை பிடித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை விட்டாதிருங்கள். என் ஜெபத்திற்கு நீர் கட்டாயம் இன்றைக்கு இறங்க வேண்டும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. கானானிய ஸ்திரீயை போல கேளுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. முதலாவது என்ன நிரப்போ என்று கேளுங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. கதவுகள் திறக்கிறது, கதவுகள் திறக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா ஜெபத்திற்கும் பதில்கள் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியின் அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றியப்பா, நன்றியப்பா. ரட்சிப்புக்காக எத்தனையோ பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வீட்டிற்குள்ள ரட்சிப்பு இறங்குகிறது, உங்கள் வீட்டிற்குள்ள ரட்சிப்பு இறங்குகிறது. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நன்றி, 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 நன்றி. இங்கே வராம கூட உங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். அவர்களை கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார்.
நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடிகார கணவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லா தடைகளும் உடைவதாக. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும், குழந்தைகள் உருவாகட்டும், வேலைகள் கிடைக்கட்டும்ப்பா. இந்த நாளிலே ஆசீர்வாதம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வியாதிகள் சுகமாகட்டும். ஹல்லேலூயா. பலவீனங்கள் மறைந்து போகட்டும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறுகிறது, நிறைவாக மாறுகிறது, நிறைவாக மாறுகிறது. உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய குடும்பத்தாருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வற்றாத நீரூற்றாகிய இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாத ஊற்றாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் நீ தலைகளாக மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை தள்ளாதிருக்கிற தேவனாகிய உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து அவர்கள் திரும்பி போகும் பொழுது அற்புதங்களை பார்க்கட்டும் சுவாமி, அற்புதங்களை பார்க்கட்டும் அப்பா, அதிசயங்களை பார்க்கட்டும் சுவாமி. எல்லாம் மாறி போகட்டும், எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவாகிய நீர் அவர்களோடு நடந்து போவீராக. தடைகளை நீக்குகிறவர் அவர்களோடு நடந்து போவீராக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த சபையை ஆசீர்வதியோப்பா, பெருக பண்ணுவீராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. God bless you.